பொருத்தம் கிடையாதுங்க யாருக்குமே. ஆமாம், உனக்கு ஹைட்லேயே பொருத்தம் இல்லை, நீ என்னத்தம்மா நீ திரும்பி எங்கே வாழ்கின்ற? இப்போ ஹைட்டில் கூட சிலருக்குலாம் பொருத்தம் இல்லை, கலரில் பொருத்தம் இல்லை, கிடக்கா மாதிரி ஒரு மூஞ்சி, அந்த அம்மா நல்ல வெயிட்டாக இருக்குது. நம்ம பக்கத்தில் ஓரமா ஓடிக்கிட்டு இருந்தாள். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு தோண்டியாக இருக்குது. கர்த்தருக்குள்ள வந்ததுக்கப்புறம் கர்த்தர் சரி பண்ணுறாரு. நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கிறேன் நான். இம்பர்ஃபெக்ட் பீப்புள் சொல்லுங்க, எல்லாருமே குறை உள்ளவர்கள். இந்த உலகத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? தேவதூதன் என்ன பண்ணானா, பிசாசு என்ன பண்ணானா, ஆண்டவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிறார், ரொம்ப முழுமையை எதிர்பார்க்கிறார், ரொம்ப பரிசுத்த எதிர்பார்க்கிறார் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணா, ஆதாம் ஏவால பாவம் செய்ய வச்சான். பழத்தை சாப்பிட வச்சு கெடுத்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் பேர் என்ன தெரியுமா? தேவனுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கிறானா, விடிவெள்ளின்னு போட்டிருக்குது அவன் பேர். பர்ஃபெக்ட் பர்சன் அவன். இங்கிலீஷ் பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. தீர்க்கதரிசி எழுதுறாரு, அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தானா, காப்பாற்றுக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட கேருப் அப்படின்றான். ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பானா. அப்படி இருந்த ஒரு ஆள், அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? பிசாசுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஜனத்தை மனுஷனை இப்படி பாவத்தில் விளை வச்சு தேவனுக்கு கீழ்ப்படியாம ஆக்குனா மொத்த உலகமே ஆயிடும்னப்ப. அப்பதான் கடவுள் பிசாசுக்கு தேவனுடைய ஒரு குணம் தெரியாத ஒரு குணம் இருந்துச்சு. அது என்ன குணம் தெரியுமா? மனிதனை மன்னிக்கிற குணம். கைதுங்க ஆண்டவருக்கு. எஸ், இந்த குடும்ப வாழ்க்கையில மட்டும் மன்னிப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா வேஸ்டியா, கிறிஸ்தவமே வேஸ்டியா. இந்த கிறிஸ்தவம் முழுவதுமாய் சீரழிந்து விடும். பிசாசு குழம்பிட்டான். என்னடா அது? அதனால பைபிள் சொல்லுது, அவர் தேவதூதனுக்கு இடம் கூடாமல் கை கூடாமல் மாம்சமான மனிதர்களுக்கு அவர் உதவி செய்யறதுக்கு கை கொடுத்தாராம். எபிரேயர் 2வது அதிகாரத்தில் இருக்குது. தேவதூதனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணல. அவனை தள்ளினப்ப, அவன் பெருமை விழுந்தப்ப, அவன் கீழ்ப்படியாதப்பெல்லாம் அவனை தட்டி விட்டாரு. இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவர் வந்து மன்னிக்க மாட்டார், இவனை போட்டு விட்டோம்னா செய்வனா, நீ வேற என் பிள்ளை வேறடான்னு ஆண்டவர். அவர்கிட்ட ஒரு குணம் வெளிப்பட்டுச்சு, அந்த மன்னிப்புன்ற குணம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன இருந்தால் சந்தோஷமா இருக்கும்? நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒன்று ஒன்றா. கீழ்ப்படிதல். கை தட்டுங்க ஆண்டவருக்கு. அன்பு. ஹல்லேலூயா. கை தட்டுங்க. விட்டு கொடுத்தல். அடுத்த ஒரு மனம். காசு பணம் யாருக்கு வேணாம், சரி, ஒரு மனம். அப்புறம் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது சகிப்புத்தன்மை. அப்புறம் வேற பணம், பரிசுத்தம், ஒழுக்கம், டிசிப்ளின், ஆவின் கனி 9. இது எல்லாத்தையும் ஒரு பகுதியில் வச்சுட்டு, இது இருந்தும் சந்தோஷம் இல்லாத குடும்பம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் ஒன்றே ஒன்று மட்டும் வைங்க, மன்னிப்புன்னு ஒன்று வச்சு, அந்த மன்னிப்பில் இருக்கிற ஒரு குடும்பம் கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை இழக்காது. கைதுட்டு ஆண்டவருக்கு. ஆண்டவர்கிட்ட சொன்னார், இந்த உலகத்தில் எல்லாரையும் விட யார் தெரியுமா ஆண்டவர் ரொம்ப பார்ப்பாரு? மன்னிக்கிறவன் தான் ரொம்ப பார்ப்பார். மன்னிக்கிறவன் தான் பெரிய மனுஷன். கைதுட்டு ஆண்டவருக்கு. மன்னிக்கிறவன் தான் பெரிய மனிதன். அது யாரை மன்னிக்கணும் தெரியுமா?